தன்னம்பிக்கை மிக்கவர்களுக்கு உடல் குறைபாடு ஒரு பொருட்டே இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகிறார் பொள்ளாச்சியை சேர்ந்த சக்திஸ்ரீ. செரிப்ரல் பிளாசி என்ற குறைபாட்டுடன் பிறந்தாலும் இசையின் மூலம் அந்த நினைவுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இவர்தான் சக்திஸ்ரீ. பிறவியிலேயே செரிப்ரல் பிளாசி என்ற நோயால் பாதிக்கப்பட்டு மற்றவர்களின் துணையின்றி சுயமாக எதையும் செய்ய முடியாத நிலையிலும் தன்னம்பிக்கையில் சற்றும் தளராதவர். இதுபோன்ற பாதிப்புகள் உள்ளவர்கள் பொதுவாக வீட்டிலேயே முடங்கி விடுவார்கள். ஆனால் சக்திஸ்ரீ இதற்கு நேர்மாறானவர். தனக்கு இருப்பதை ஒரு குறையாக எண்ணாமல் தானும் மற்றவர்களைப் போலத்தான் என்று உறுதியோடு இருப்பவர். தனது விடாமுயற்சியால் எம்காம் இறுதியாண்டு தேர்வை எதிர்நோக்கி இருக்கும் இவர் இசை மூலம் தனது குறையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறார். மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம். மியூசிக்கில் என்னோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா ராஜா சார் தான் என்னோட பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்தே வந்து சாங்ஸ் நிறைய கேட்பேன். எனக்கு மியூசிக் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒன்றா இருந்தது. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நானாக ஏதோ ஒரு செல்ஃபாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டா அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண முடிஞ்சதுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துகிட்டே இருந்தது. தபேலா, கிட்டார், கீபோர்ட் போன்ற இசைக்கருவிகள் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தாலும் தனது கைகள் முறையாக இயங்காததால் கீபோர்டின் மீது கவனத்தை திருப்பினார். கீபோர்ட் இயக்க கற்றுக்கொண்ட இவர் இப்போது தனது 2 விரல்களால் நேர்த்தியாக கீபோர்ட் வாசித்து பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். செரிப்ரல் பால்சி அஃபெக்ட் ஆனவங்களை வந்து எனக்கு நிறைய பேர்த்து தெரியும். அவங்களுக்கு இது செரிப்ரல் பால்சி அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அவங்க வந்து ஒன்றும் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் போயிடுறாங்கன்னா, ஒன்றும் இனிமேல் நான் அடக்கவே முடியாது, வீல் சேர் தான் அப்படின்னு போயிடுறாங்க. இல்லை முடியறவங்க வந்து ஃபிசியோதெரப்பியை வந்து பெயின் டாலரேட் பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. இதை வந்து அதாவது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம். சக்திஸ்ரீ சிறுவயது முதலே தன்னம்பிக்கையோடு செயல்படுவார் என்று கூறும் அவரது பாட்டி அவரை நினைத்து பெருமைப்படுவதாக கூறுகிறார். என்றாவது ஒரு நாள் தனது மானசீக குருவான இளையராஜாவை நேரில் சந்தித்து அவர் முன்னிலையில் கீபோர்ட் வாசிக்க வேண்டும் என்பதே தனது லட்சிய கனவு என்கிறார் சக்திஸ்ரீ. சோதனைகள் பலவற்றை கடந்து சாதனை செய்ய துடிக்கும் இவர்களை போன்ற தன்னம்பிக்கை பெண்களை பாராட்டுவோம். பொள்ளாச்சியிலிருந்து சக்திவேல், நியூஸ் 18 தமிழ்நாடு.